இயேசுவுக்கே புகழ். அன்பு நண்பர்களை, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு நாள் தியானமாக கும்பகோணம் மறை மாவட்டம் ஆச்சனூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் தியானம் கொடுக்க ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தார். எனவே அந்த ஆலயத்தினுடைய காட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்கிறேன். இதுதான் அந்த ஆலயத்தின் வெளிப்பகுதியில் இருக்கிற மரியாளுடைய கெபி. இன்னொரு பக்கத்தில் திருஇறுதி ஆண்டவருடைய சுரூபம். ஆலயத்தினுடைய உள்பகுதி ஒரு எளிமையான ஒரு ஆலயம். இறைவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆலயமாக அந்தோனியாருடைய ஆலயமாக இருக்கிறது. இங்கே நான் இந்த தியானத்தை தொடங்கின இந்த காட்சி, மக்கள் ஜெபிக்கிற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தியோடு இறைவனை புகழ்ந்து பாடி ஆராவாரத்தோடு இறைவனுக்கு நன்றி கூறி தொடங்கின ஒரு அருமையான ஒரு நாள் தியானம். இந்த தியானத்திலே சிறப்பாக ஆன்மீக சக்தியை பெற்றால் நாம் எப்படி இருப்போம் என்ற கருத்தை தியானிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதோ இறைவனை தொழுது புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு காட்சி. எல்லோரும் அந்த இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தவ காலத்திலே நாம் இறை அனுபவத்தையும் ஆன்மீகத்தையும் இதயத்தை ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த தவக்கால தியானத்தை நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் மக்களினுடைய ஆர்வத்தையும் அவர் நம்பிக்கையும் பார்த்து எனது நம்பிக்கையும் இன்னும் அதிகமாகவே இரட்டிப்பாகுகிறது. இறைவன் எவ்வளவு நல்லவர் என்பது எனக்கு புரிகிறது. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த மக்களோடு நானும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இறைவன் எவ்வளவு பெரியவர் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த தியானத்தை எல்லாம் எனக்கு ஏற்பாடு செய்கிறேன். நன்றி இயேசுவே. இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த தியானத்தை பக்தியோடு கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அருளாலும் நலன்களாலும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரப்புவீராக. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க.
ஆன்மீகத்தில் நாளும் நாளை எங்கள் அன்பராக